வணக்கம் கண்ணன். வணக்கம் சார். இப்போதைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பாமக, தேமுதிக இணைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸை சி வி சண்முகம் சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த முறை அவர்கள் 7 இடங்களில் போட்டியிட்டார்கள். இந்த முறை அவர்கள் கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்ப்பதாக இப்போது வந்துள்ள அந்த முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போதைக்கு பாமக மற்றும் தேமுதிக அங்கு இபிஎஸ் தரப்பு அதிமுகவுடன் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, இந்த தேமுதிகவும் பாமகவும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் சொல்லி கேட்கிறாங்க. ராஜ்யசபா சீட்டை அதிமுக தான் கொடுக்க முடியும், பாஜக கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழ்நாட்டில். அதனால அவங்க கொடுக்க முடியாது, அதிமுக தான் கொடுக்கணும். இன்னொன்னு, 2 கட்சிகளுக்குமே மாநில அங்கீகாரம் வேண்டிய அவசியம் இருக்கு. அது குறிப்பா தேமுதிக மாநில அங்கீகாரம் பெறுவது என்பது தங்களுடைய நோக்கம் என்று இந்த தேர்தலில் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படி மாநில அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் மொத்தம் பதிவாகும் வாக்குகள் 6% வாங்கணும், இல்ல ஒரு எம்பி ஸ்டால் ஜெயிக்கணும். இந்த அடிப்படையில பார்த்தாலும் அவங்களும் அந்த 6% வாக்குகள் பெறுவதற்கோ அல்லது ஒரு எம்பி சீட்டு பெறுவதற்கோ அதிமுக கூட்டணிக்கு வந்தாதான் அது நடக்கும். பாஜக கூட்டணியில போனா டெபாசிட்டே கிடைக்காது, அவங்க அந்த 6% எப்படி வாங்க முடியும்? அதனால 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு அதிமுக பக்கம் தான் வருவாங்க. இறுதியா அதுதான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பாஜக கூட்டணியில இருந்து முடிகிறதுக்காக அதிக சீட்டுகளை கேட்கறாங்க, அவ்வளவுதான். இப்ப சி வி சண்முகம் அவர்கள் போய் பார்த்திருக்கிறாரு ராமதாஸ் அவர்களை. அவர் தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் பார்த்திருக்காரு. அங்கே என்ன முடிவுங்கிறது இன்னும் ஒண்ணு வரல, அந்த பேச்சினுடைய முடிவு என்னன்னு வரல. அதனால 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இறுதியா அவங்க எந்த பக்கம் போவாங்க? உதாரணமா எனக்கு தெரிஞ்சு பாமக மேக்சிமம் அவங்க மத்திய அரசியல பங்கு கொள்வதில் அவங்க நோக்கமா இருக்கும். அவருடைய மகனுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அங்க போறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆனா தேமுதிக பொறுத்தவரை முழுக்க அதிமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. பாமக வர்றதுனால எனக்கு தெரிந்து அதிமுக லாபம் இல்லை. பாமக வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த 6-7 மாவட்டங்கள்ல அதிக வாக்குகள் அதிமுக கிடைத்தாலும் வட மாவட்டங்கள்ல பல மாவட்டங்கள்ல, குறிப்பா பலமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தலித் வாக்குகள் அவங்க விட்டு போயிடும். அந்த ஆபத்து அவங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் இவங்களால கெயின் இருக்கு, இன்னொரு பக்கம் பெரிய லாஸ் இருக்குது. அதை சீர்தூக்கி பார்த்து தான் அதிமுக பாமக கூட்டணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாஜகவோட கூட்டணி வச்சதுனால சிறுபான்மை வாக்குகள் எப்படி அதிமுக கிடைக்காம போச்சோ, அதே மாதிரி பாமக கூட்டணி வச்சா அந்த தலித் வாக்குகள், பட்டியலின மக்களின் வாக்குகள் கிடைக்காம போயிடும். அது குறிப்பா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல. அதனால அவங்க சீர்தூக்கி பார்த்து தான் போவான்னு நான் சொல்றேன். அவங்க கூட்டணியே இல்லைங்கிற கட்டத்துல யார் வந்தாலும் சேர்த்துக்கலாங்கிற நிலைமையில பாமக சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன்.